அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் தேய்பிறை ஏகாதேசி, அற்புதமான ஏகாதேசி. இந்த ஏகாதேசிக்கு ஒரு அருமையான சிறப்பு உண்டு. இந்த ஏகாதேசி விரதம் இருப்பதாலே கிடைக்கக்கூடிய நன்மை ஒரு சாதாரணமான நன்மையே கிடையாது, மிக மிக அற்புதமான நன்மை. இந்த ஏகாதேசிக்கு ரமா ஏகாதேசி என்று பெயர். இந்த ஏகாதேசி நாளிலே விரதம் இருப்பவர்களுக்கு, பெருமாளுக்கு நல்ல கனி வகைகளை கொண்டு நிவேதனம் செய்பவர்களுக்கு மங்கள வாழ்வு, மகத்தான வாழ்வு சித்திக்கும். ஏராளமான தானம் செய்ததால் கிடைக்கக்கூடிய பலனும் புண்ணியமும் கிடைக்கப் பெறுவார்கள். ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்காதவர்களுக்கு கூட இந்த ஏகாதசியினுடைய மகிமையை காதில் கேட்டாலே அவர்களுக்கு விஷ்ணுவினுடைய பரிபூர்ணமான கடாட்சம் கிடைக்கும். இந்த ஏகாதசியில் கிடைக்காததே கிடையாது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முசுகுந்தன் அப்படின்ட்டு ஒரு ராஜா, அவனுக்கு இந்திரன், வருணன், குபேரன், விபீஷணன் இவர்களிடத்துல எல்லாம் நட்பு இருந்தது. ரொம்ப சத்தியவான், மகாவிஷ்ணுவிடத்தில் அத்தியந்த பக்தி படைத்தவனாக இருந்தான். அவனுடைய ராஜ்யத்திலே எந்த விதமான இடர்பாடுகளும் தொந்தரவுகளும் இல்லாமல் மிக சுபிட்சமாக வாழ்ந்தார்கள். அந்த முசுகனனுக்கு சந்திரபாகா அப்படின்ட்டு ஒரு மகள். அந்த மகளை ராஜா சந்திரசேனன் அப்படி என்பவனுடைய மகனாகிய சோமனுக்கு அவர் திருமணம் செய்து கொடுக்கிறார். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஏகாதசி விரதத்தை மட்டும் விட்டு விடாமல் கடைபிடிப்பார். ஏனென்றால் அந்த விரதத்தை கடைபிடித்து விட்டால் மற்ற விரதமெல்லாம் ஆப்ஷன் தான். அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்திலே இவன் ரொம்ப அன்பையப்பட்டு தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும். அதனால் அவரவர்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கும், வைராக்கியம் கிடைக்கும், மகாவிஷ்ணுவிடத்திலே அத்தியந்த பக்தி கிடைக்கும் அப்படி என்று அவன் தண்டோரா போட்டுட்டான். ஆனால் விதி பாருங்க, இவனுடைய மருமகனாகிய சோபன் என்பவன் ஒருவேளை பசியை பொறுக்க மாட்டான். இந்த மன்னனுக்கு ஏதோ ஒரு உடல் குறையினாலே அவனால் பசி பொறுக்க முடியல. ஆனால் இங்கே வந்துட்டான். இங்கே எதுவுமே அவனுக்கு உணவு பரிமாற முடியாத ஒரு சூழல். ராஜ தண்டனைக்கு பயந்து யாருமே அவனுக்கு உணவு தயார் பண்ணி தரல. அப்படிப்பட்ட நேரத்திலே வேறு வழி இல்லாமல் அவன் பசி பொறுக்க முடியாமல் இறந்து விடுகின்றான். இறந்து விட்டவனே ஒரு பக்கம் மிகப்பெரிய வருத்தம். ஆனால் விரத காலத்திலே விரத பங்கம் ஏற்படக்கூடாது அல்லவா? அதனால் பார்த்தீங்கன்னா இவன் மறுநாள் அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் முறையாக செய்து அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனாலும் அவன் விருப்பப்பட்ட ஏகாதசி விரதத்தை இல்லை, போய் மாட்டிக்கிட்டான். ஏகாதசி விரதம் இருந்தால் அந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய சூழல் அவனுக்கு அமைந்தது இருந்ததாலே தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் ஒரு மருந்து வேலை செய்கிற மாதிரி இந்த ஏகாதசி விரதத்தினுடைய புண்ணிய பலன், அவன் 1000 கோடி தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் கிடைத்து அவன் உடனடியாக ஒரு மறுபிறவி எடுத்து அவன் மந்தாரமலை உச்சியில் இருக்கக்கூடிய தேவபுரம் என்கிற மிகப்பெரிய நாட்டை மிகுந்த செல்வத்தோடு ஆளக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு நிலையை அடைந்தான். அப்போ அந்த இடத்துக்கு போகிறார். யார் போகிறது? சோமசர்மா அப்படிங்கிற ஒரு வேதம் படித்தவர் தன்னுடைய தவ வலிமையினாலே ஒவ்வொரு நாடாக பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இவனை பார்த்தவொடனே ஆக நம்ம நாட்டுக்காரன் இல்லை பூர்வ ஜென்மத்தில் இவன் அப்படின்ட்டு அவனிடத்திலே போய் அவனுடைய பூர்வ கதைகளை எல்லாம் சொல்லி, அப்பா நீ தெரியாமல் ஒரு நாள் ஏகாதசி விரதத்தை இருந்த உன்னுடைய உயிர் போய்விட்டது, ஆனாலும் கூட நீ மறுபிறவி எடுத்து ஒரு உத்தமமான பதவியை அடைந்திருக்கிறாய், இறைவனுடைய பேரருள் உனக்கு கிடைத்திருக்கிறது, போகிற உயிர் அவனுக்கு போயிடுச்சு, ஆனாலும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி அவன் மிகப்பெரிய அரச பதவியை அடைந்து விட்டான் அப்படின்னு சொன்னவொடனே அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இந்த ஏகாதசி விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி விரதம், இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை வாயால் கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரத நாளிலே என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் தசமி அன்னைக்கு இதை ஆரம்பிச்சிடணும். தசமி அன்னைக்கு மதியத்துக்கு மேலே இறைவனை நினைத்து அன்றைக்கு இரவு பால் பழம் சாப்பிட்டு அடுத்த நாள் தூய்மையாக மாலையிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று தீபம் போட்டு வணங்கி நம்ம அவனுடைய திருவடியை நினைத்து நம்ம சரணாகதி செய்தால் அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு நம்ம துவாதசி பாரணையை முறையோடு செய்தால் நமக்கு
இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டிய அத்தனை சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த விரதத்தில் நம்ம ஒரு அருமையான ஒரு திருவாய்மொழி பாடலை மாலையிலே விளக்கேற்றி வைத்து பெருமாள் சன்னதியிலே சொல்ல வேண்டும். இசையோடு பாடுவதும் நல்லது. அந்த பாடல் தான் இது. தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளி மொழியாள் காரணமா கிளர் அரக்கன் நகரெரித்த களி மலர் துழாய் அலங்கல் கமழ் முடியன் கடல் ஞாலத்து அளிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே. தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் யாரு? சீதை. சீதை அங்கே இந்த தேவர்களுக்காகவும் இந்த மானிடர்கள் மகத்தான வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகவே எதிரியினுடைய அந்த தனிச்சிறை என்று சொல்லக்கூடிய அசோகவனத்தில், அது தனி ஜெயில், வேறு யாருமே கிடையாது. யாருக்காக? குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள். அந்த சீதையை சொல்கிறார். அந்த சீதையை மீட்க வேண்டும் என்கிறதை ஒரு வியாஜமாக வைத்துக்கொண்டு கிளர் அரக்கன் நகர் எரித்த கலர் களிமலர் துழாய் அலங்கல் கமழ்முடியன் என்கிறார். கிளர் அரக்கனா ராவணன். அந்த ஆவேசமான அந்த ராவணனுடைய இலங்கை நகர் எரித்த களிமலர் துழாய் அலங்கல், அந்த துளசி மாலையை சூடிக்கொண்டு, நறுமணமிக்க துளசி மாலையை சூடிக்கொண்ட அந்த எம்பெருமான் கடல் ஞாலத்து அளிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே. அந்த ராமன் நம்முடைய அறிவை விரும்பவில்லை என்று சொன்னால் இந்த அறிவினாலே நமக்கு என்ன பயன்? அது குறைவுடைய அறிவு தானே. நிறை ஞானத்து ஒரு மூர்த்தின்னு அவனை சொல்கிறான். அவன் நம்மை விரும்புகின்றவனாக இருந்தால் நமக்கு ஞானம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எது ஞானம் என்று சொன்னால் இறைவனை தெரிந்து கொண்டு மற்ற எவற்றையும் தெரியாத ஞானம்தான் ஞானம். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இறைவனை தெரியாத ஞானம், ஏகாதசி விரதத்தை பற்றி புரியாத ஞானமாக இருந்தால் அது குறைவுடைய ஞானம். தெளிவுடைய ஞானத்தை இந்த ஏகாதசியிலே பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பாசுரத்தை நம் மனமகிழ்ச்சியோடு ரொம்ப சிறப்பாக ஆனந்தமாக பாடி ஒரு தீபத்தை ஏற்றி பெருமாளையே சரணாகதி பண்ணோம்னா இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலாபலன் நம்ம கேட்காமலேயே வந்து கிடைக்கும். எப்படி அவனுக்கு கேட்காமலேயே ராஜபதவி கிடைத்ததோ அதே போல் நமக்கு மிக உயர்வான ஒரு பதவி கிடைக்கும். அதற்காகத்தான் இந்த ஏகாதசி விரதம்.